சாய்ராம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குரிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குரிய ரெசிபி சியா சீட்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய 2 விதமான புட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சியா சீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரியான சின்ன சின்ன சீட்ஸாக இருக்கும். இந்த சியா சீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒன்று. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். முக்கியமாக இதை நம்ம நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுனால அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது அதிகம். சால்வியா ஹிஸ்பானிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா துளசி வகை குடும்பத்தை சேர்ந்தது. இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா மெக்சிகோவிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சியா சீடோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இதில் ஃபைபர், அதே நேரம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் நல்லா அதிகமாக இருக்குது. அதே நேரம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. இப்போ இந்த சியா சீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸும் சேர்க்குறேன். ரோல்டு ஓட்ஸாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு நான் கோகோனட் மில்க் சேர்க்குறேன். நீங்கள் ஏதாவது பிளான்ட் பேஸ்டு மில்க் எடுத்துக்கலாம், அல்லது லோ ஃபேட் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக டைம் இல்லை, உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஃப்ளேவருக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சியா சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, சுகருக்கும் ரொம்ப நல்லது, டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, ஸ்கின் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்து லிட் போட்டு அப்படி இதுக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறேன். அடுத்த புட்டிங் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அட்லீஸ்ட் நீங்கள் 2 to 4 ஹவர்ஸ் நீங்கள் இது மாதிரி ரெஸ்ட் கொடுக்கலாம், அல்லது ஓவர் நைட் கூட நீங்கள் இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன் டைமிங் ஊற வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, ஓட்ஸும் சியா சீட்ஸும் மில்க் கலந்து. ஸோ அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதோட திருப்பவும் நான் 1/2 கப் அளவுக்கு கோகனட் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன மில்க் எடுத்தீங்களோ அதவே திருப்பவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் இது மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிரியமான ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பனானா சேர்க்குறேன். இது கூட நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பாதாம் சேர்க்குறேன். கூடவே ட்ரை கிரேப்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது தவிர ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். அதாவது இதில் பார்த்திங்கன்னா ஏப்ரிகாட், கிவி இது மாதிரி எல்லாமே கலந்தது என்கிட்ட இருக்குது. அதுவும் நான் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ஸோ மார்னிங் ரொம்ப சத்தான சியா சீட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஓட்ஸோட. இப்போ நம்ம அடுத்த சியா சீட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னொரு பவுலில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா சியா சீடை தண்ணியோட கலந்து. இப்போ அதை பார்க்கலாம். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஜெல்லி மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கிறது அப்படிங்கிறது அது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட நான் 1 கப் அளவுக்கு யோகட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட யோகட் இல்லை அப்படின்னா நீங்கள் கர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக யோகட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ரீக் யோகட் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட நான் ஆப்பிள் பீசஸ் நான் வைக்கிறேன். அதோட கொஞ்சமாக நான் மாதுளம்பழம் அந்த சீட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நமக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். அதே மாதிரி நட்ஸ், சீட்ஸ் எது வேணாலும் நம்ம கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நான் சன்ஃப்ளவர் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் இதோட நான் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான சீட்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் டாப்பிங் பண்ணி இது கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்தான இந்த சியா சீட் புட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வியூவர்ஸ். தேங்க்யூ.